ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது இது போல் நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், நல்லா டேஸ்டியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கோட ரெசிபிக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் கோதுமை ரவா தான் எடுத்திருக்கேன். கோதுமை ரவா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கும் நல்லது. சுகர் லெவலை ரெகுலைஸ் பண்ணுறதுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். இது கூட நம்ம சேர்த்துக்கிற இன்னொரு இன்க்ரீடியண்ட் அதே டம்ளரில் 1 டம்ளர் கோதுமாவு. இந்த கோதுமாவை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே டம்ளரில் 1 டம்ளர் தயிர் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து வச்சிடணும். கோதுமை ரவா இந்த தயிரும் தண்ணியோட சேர்த்தி நல்லா ஊறி வரணும். ரவாங்கிறனால நல்லா ஊறி வரும்போது தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துக்கும் இல்லையா, அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கோதுமை ரவா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுறலாம். இதோட பதம் பாருங்க, எந்த அளவுக்கு தண்ணியா இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு பாருங்க. இதை மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருந்த கோதுமை இதுக்குள்ள சேர்த்தி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நார்மல் ரவா இட்லி எப்படி செய்வோம், அப்போ கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கும் இல்லையா, அது போல தான் நம்ம செஞ்சு எடுக்கணும். இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே போல் சின்னதாக கட் பண்ணின 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, நார்மல் சைஸ் கேரட்டை கொஞ்சமாக துருவி சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துடணும். கட்டி ஆகாமல் இருக்கணுங்கிறதுனால தான் கோதுமாவை சேர்த்தும் போது மிக்சி ஜாரில் சேர்த்தி அடித்தோம். ஏன்னா கையிலேயே நம்ம கலந்து விடும்போது கட்டிகள் ஃபார்ம் ஆயிருங்கிறதுனால கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். ஆப்ப சோடா சேர்த்தும் போது மாவு நல்லாவே இலக்கம் கொடுக்கும், நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு மாவு நல்லா இது போல் கெட்டியாக வந்திருக்கு. இந்த பதம் தான் கரெக்டான பதமாக இருக்கும். இட்லி பிளேட்டில் எல்லாமே கொஞ்சமாக நல்லா எண்ணெய் தடவிட்டு இது போல் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இதில் மெயின் டிப்பே என்னென்னா, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தட்டை போல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக இல்லாமல் திக்காக இருக்கும். அதனால மாவு நல்லா இது போல் திக்காக இருந்துச்சு அப்படின்னா வெந்து வரும்போது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு சிம்பிள் ஆனால் டேஸ்டியாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 துண்டு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகா போடுறேன், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கை நரைச்ச கருவேப்பிலை. ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு தாளிப்புக்காக நான் தேங்காய் எண்ணெயில் ஜீரகமும் கருவேப்பிலையும் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதோட காரம் கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த தாளிப்பையும் சேர்த்து சட்னியை நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. 15 நிமிஷம் இட்லி நல்லாவே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 75% அளவுக்கே நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. எப்போவுமே ஒரே மாதிரியாக இட்லி தோசை போல் செஞ்சு சாப்பிடாம டெய்லியுமே கொஞ்சம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறோம் இல்லை டயட்டில் சாப்பிட்றோங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு சுகர் இருக்குது, அரிசி நான் சேர்த்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ரெசிபீஸையுமே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த இட்லிக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள்.